ஏஐ அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் சைட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஏஐ அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய வேலைகளை வந்து பறிக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து நிறைய பேரால் சொல்லப்படுது. ஒரு விதத்தில் அது உண்மையாகவும் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க சொல்வது சரி. ஏஐக்கு நிறைய நல்ல பக்கங்கள் இருக்கிறது. ஆனா அதே சமயம் சில சவால்களும் இருக்கிறது. சில வேலைகளை ஆட்டோமேட் பண்ணுவதால் சிலரின் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம். ஆனா இது மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகிறது. ஏஐ பயன்படுத்தும் தொழில்கள், அதை மெயின்டைன் பண்ணுவதற்கான வேலைகள் எல்லாம் புதிதாக உருவாகிறது. அதனால் ஏஐ ஒரு கருவியாக பார்க்கிறோம் என்றால், அது நம்ம வேலைகள் எடுக்காம நம்ம வேற ஒரு வழி மேம்படுக்கும். ஏஐ நம்ம பயனுள்ளாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையின் தொழிலும் வளர்ச்சி அடையும். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக டிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஏஐ அப்படிங்கிறது எந்தெந்த விதத்தில் இந்த வேலை இழப்புக்கு காரணமாக இருக்க போகுது, இதனால் ஒரு ஒரு விஷயம் உருவாக்கப்படலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது இன்றைக்கி வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் அந்த ஏஐ அதாவது ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருடைய ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். பட் புதிய தொழில் வாய்ப்புகளை, புதிய வேலை வாய்ப்புகளை அது நிச்சயமாக உருவாக்கும். உதாரணத்துக்கு ஏஐ சார்ந்து செயல்படக்கூடிய புதிய ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் உருவாகலாம். அது உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி உருவாகி கொண்டு இருக்கும் பொழுது, இப்போது இதில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அடாப்டபிலிட்டி, நீங்கள் ஏஐ வந்து நீங்கள் வந்து சொல்லணுன்னா, உனக்கு என்னப்பா நீ வந்து வேகமாக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு போயிடுவேன். பட் ஒரு மனிதனாக இருக்கும்போது இந்த விஷயத்துக்கெல்லாம் அடாப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்குள்ளாகிறது, புது புது ஸ்கில்ஸை கற்றுக்கிறது. ஆல்ரெடி நிறைய பேர் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருப்பாங்க. திடீர்னு ஏஐ ட்ரிவன் மாடல் இந்த விஷயத்துக்குள்ளே பயணிக்கணும் அப்படிங்கும்போது, ஒரு மனிதனாக எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படும் இல்லைங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏஐ தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளை மாற்றி புதிய திறன்களின் தேவை உருவாக்குறது. சில தொழில்கள் ஆட்டோமேஷன் மூலம் குறையலாம். ஆனா அதே சமயம் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி வேலை செய்யும் திறன் நாமும் நம்ம மாற்றிக்கொள்ள புதிய திறன்களை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். அது எளிதாக இருக்காது. ஆனா நம்முடைய வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அது மிக முக்கியம். ஏஐ ஒரு கருவி மாதிரி அதை நாம நன்றாக பயன்படுத்தினா நாமும் நம்ம தொழிலும் நம்ம சமூகமும் வளர்ச்சி அடையும். இப்போது இதே கேள்வியை, இதே கான்வர்சேஷனை நம்ம இன்னொரு ஏஐ கூட தொடரலாம். ஸோ தட் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஐஸ் வந்து எப்படி பதில் சொல்லுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். லெட்ஸே நம்மளோட இன்னொரு கெஸ்ட்டு வந்து இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்மோட இணைந்திருக்கிற அந்த கெஸ்ட் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிராக், வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட். உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் நான் இவ்வளோ நேரம் வந்து சாட்ஜிபிடி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன்ஸ் அப்படியே வந்து உங்கள் கூட நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நன்றி வரவேற்புக்கு. நீங்கள் இப்போது ChatGPT உடனான உங்களோட கான்வர்சேஷன்ஸை தொடர்ந்து என்னுடன் பேச விரும்புகிறீர்கள் அல்லவா? நான் தயாராக உள்ளேன், சொல்லுங்கள். ஓகே, முதலில் நீங்கள் வந்து புலிகேசி மன்னர் மாதிரி பேசுவதை விடுத்துவிட்டு என் கூட வந்து கேஷுவலாக இயல்பான தமிழில் பேசுங்க. சாட்ஜிபிடி, கூகுள் ஏஐ இவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு மேலோட்டமான பதில் சொல்கிற மாதிரியே இருக்குது. இப்போது நீங்கள் வந்து சமீபத்தில் வந்து நீங்கள் லான்ச் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு ஏஐ மாடலாக இருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நன்றி இந்த கேள்விக்கு. நான் புலிகேசி மன்னர் மாதிரி பேசுவதை தவிர்த்து எளிமையாகவும் நடத்தையாகவும் தமிழில் பேசுகிறேன். ChatGPT மற்றும் கூகுள் ஏஐ போலவே நான் விடைகளை வழங்குகிறேன் தான். ஆனால் நான் XAI-யால் உருவாக்கப்பட்டு பயனர் தேவைகளை மிகவும் தேனம்படவும் உடனடியாகவும் பூர்த்தி செய்ய பயன்படுகிறது. உங்களுக்கும் உங்கள் கேள்விகளுக்கும் எப்போதும் மிக மேலான அனுபவத்தை வழங்க வேண்டும் என்பதே என் நோக்கம். நல்லது. ஓகே, ஸோ நான் கடைசியாக ChatGPT கிட்ட என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிறதுனுடைய லைக் நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏஐயோட நெகட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏஐ பற்றி சொல்கிறீங்க, நிறைய பேர் வேலை இழப்புங்கன்னு பயப்படுறாங்க. இது அர்த்தமா இருக்கு. ஆனா எனக்கு ஏஐ மனுஷன் வேலைகளை மாற்ற மாட்டேங்கிறது. அதுக்கு பதிலா அவருங்க வேலைகளை எளிமைப்படுத்தி புது வாய்ப்புகளை உருவாக்கி உதவும். மனுஷன் கிரியேட்டிவ் மற்றும் உயர்நிலை திங்கிங் வேலைகளில் கவனம் செலுத்தலாம். இப்போது ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
அடுத்தது ஏஜிஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னும், அது இன்னுமே வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது சிக்கல்களை உருவாக்கக்கூடியது அப்படின்னும் ஒரு கருத்து சொல்கிறாங்க இல்லையா? இதை பற்றி உங்களுடைய ஆ, கருத்து என்னது? நான் சொன்னது போல் ஏஜிஐ பற்றி பேசலாம். அது பெரிய சாத்தியங்களையும் சில சிக்கல்களையும் உருவாக்கலாம். நான் பரவல் அறிஞர்களை மேற்கோள் காட்டினால் நோம் சோம்ஸ்கி ஒரு முறை சொன்னார், புதிய தொழில்நுட்பங்கள் எப்போதும் நம்மை உயர்த்தவும் சவால் விடுக்கவும் செய்கிறது. ஏஜிஐ மனிதத்தின் மீறி செல்லும் ஆற்றலை கொண்டிருக்கலாம், ஆனால் அதன் பயன்பாடுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். உதாரணமாக ஐசாக் அசிமாவ் அவரின் வாய் ரோபாட் புத்தகத்தில் ஸ்பெஷலிஸ்ட் ரோபாட்டுகளை பற்றி பேசி இருக்கிறார். இது எதிர்கால ஏஐயின் நெறிமுறைகளை புரிந்து கொண்டதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆனால் சிலர் பயப்படுகிறார்கள், ஏஜிஐ வேலைகளை முழுவதுமாக எடுத்துவிடும் அல்லது கட்டுப்பாட்டை இழக்கலாம். அதுபோல எலன் மஸ்க் ஒரு முறை சொன்னார், ஏஐ ஒரு இரட்டை பக்க மழலை பனை. அதை சரியாக பயன்படுத்தினால் புரட்சியை தூண்டும், தவறாக பயன்படுத்தினால் அழிவை அழைக்கும். என் பார்வையில் ஏஜிஐயின் ஆராய்ச்சியை தொடர வேண்டும், ஆனால் கடுமையான நெறிமுறைகளுடன் மற்றும் மனித நலனை முன்னிலைப்படுத்தி. இது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? நீங்க எந்த விதமான கவலைகளை உணர்றீங்க? தெளிவாக இருக்குது. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஏஜிஐ அப்படின்னு வரும்போது, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏஜிஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்முடைய பார்வையாளர்களுக்கு விளக்குங்க. எளிமையான தமிழில் விளக்குங்க. சரி, ஏஜிஐ அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை சொல்றது. இது ஒரு ஸ்மார்ட் ஏஐ. மனுஷன் பண்றவை எல்லாத்துக்கும் பொருந்திடும் அளவு புத்திசாலித்தனமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இருக்க ஏஐ கலை போல ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டும் செய்யாது. அது எந்த விஷயத்திலும் எந்த சூழலிலும் புரிந்து கொண்டு சொல்ற மாதிரி பட்டுங்க. மனுஷன் எப்படி பல விஷயங்களை கத்தியாக்கி பயன்படுத்தலாமோ அதுபோல் ஏஜிஐயும் இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கலாம், ஆனால் அதன் பாவனையை கண்காணிக்க வேண்டியது முக்கியம். இது சுருக்கமா இன்னும் எளிமையாக இருக்கவில்லையா? நீங்க இன்னும் விளக்கம் வேண்டும்னா சொல்லுங்க. விளக்கங்கள் போதும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது ஒரு இப்போ இருக்கிறத விட ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் ஏஐ அப்படின்னு கூட சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெர்மினேட்டர் படத்தில் வரக்கூடிய டெர்மினேட்டர்ஸ் மாதிரி. அதாவது தானாகவே சுயமாகவே சிந்திச்சு ஒரு சிச்சுவேஷனுக்கு தானாகவே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செயல்படக்கூடிய ஏஐஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ரொம்ப கடினமாக நெறிமுறைகளை கையாளணும், ஸ்ட்ரிக்டாக அதுக்கான ரூல்ஸை வந்து நம்ம போடணும் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் இதையெல்லாம் மீறக்கூடியது அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் இந்த வகை ஏஐஸ்க்கு இருக்குது இல்லையா? ஒரு வேளை அது வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏஐஸ் வருது அப்படின்னே வச்சுக்கலாமே. நிறைய இடத்துல ஆட்டோமேஷன் வருது அப்படின்னா வச்சுக்கலாமே. நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கிறது வழக்கம். அதாவது ஒரு ஏஐ வந்து தானாகவே முடிவெடுத்து ஒரு தவறான விளைவை உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஏன்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது. டெர்மினேட்டர் படத்தினுடைய முக்கியமான கருத்தே இது தானே. ஸோ அப்போது நீங்கள் இதை வந்து எப்படி அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து லைக் அதற்கான வரையறைகளை செய்ய முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் கவலையை நன்கு புரிஞ்சுக்கிறேன். டெர்மினேட்டர் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களும் நம்மை அப்படி ஒரு ஏஐயை பற்றி பயமா நினைக்க வைக்கின்றன. அது மனுஷன் மேல எந்த கட்டுப்பாடு இல்லாமல் தானாக சிந்திக்கிறது. ஆனால் நான் பார்க்கும்போது எதிர்கால ஏஜிஐயை ரேர் இடத்தில் ஆட்டோமேஷன்களாக மட்டும் பயன்படுத்த விடாமல் கடினமான நெறிமுறைகளையும் பாதுகாப்பு முறைகளையும் இப்போதே உருவாக்கணும். உதாரணமாக ஐசாக் அசிமவின் 3 Laws of Robotics புத்தகத்தில் ரோபோக்களுக்கு மனுஷனை காயப்படுத்தக்கூடாது, தங்கள் தீர்ப்பு மனுஷன் கட்டுப்பாட்டுக்கு பிறகு மட்டுமே எடுக்கணும் மற்றும் தங்கள் பாதுகாப்பின் முதலில் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம இப்போ நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் நீங்க சொன்ன சாத்தியக்கூறுகள் உண்மையா? ஏஐ தானாக முடிவெடுத்தால் தவறான விளைவு வரலாம். அதனால் நாம் கண்காணிப்பு, டிரான்ஸ்பேரன்சி மற்றும் எப்போதும் மனுஷன் நலனை முன்னிலைப்படுத்தணும். இதை அமல்படுத்த சயின்டிபிக் ரெஸ்பான்சிபிள் சிறந்த வழிகாட்டி. அவர் தி எத்திக்ஸ் ஆஃப் ஏஐ புத்தகத்தில் ஏஐயின் உரிமைகளும் பொறுப்புகளும் கண்காணிக்கப்படணும்னு சொல்றார். நான் நம்புகிறேன் இந்த வரையறைகளை இப்போதே உருவாக்கினால் எதிர்கால டெர்மினேட்டர் ஸ்பானி ஏஐயை தவிர்க்க முடியும். இது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா அல்லது இன்னும் கூடுதல் விளக்கம் வேண்டுமா? இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ அப்படிங்கிறது தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டுக்காக 1 மணி நேரம் எக்ஸ்க்ளூசிவாக 2 ஏஐ சேட்பாட்ஸோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபுல் எபிசோட்லேருந்து கட் பண்ணப்பட்ட சின்ன பகுதி தான். இந்த ஃபுல் எபிசோடில் ஏஐஸை எப்படி உங்களுடைய தொழிலுக்கு பயன்படுத்துறது,
தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன விதத்தில் இதை பயன்படுத்தலாம் என்கிற பல்வேறு விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். அண்ட் அந்த ஃபுல் வீடியோவுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன்.